அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் உங்களிடம் மிக 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 முக்கியமான ஒரு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து வருகிறேன். ஒருவர் ஜோதிடம் வரும்பொழுது நான் சொந்த தொழில் செய்யலாம் என நினைக்கிறேன், சொந்த தொழில் செய்யலாமா என கேள்வியை கேட்க துவங்குவார். அப்படி அவர் கேள்வி கேட்கும் பொழுது அவருக்கு நாம் கிரகமைப்பு எப்படி இருந்தால் அவர் சொந்த தொழில் செய்யலாம், செய்யக்கூடாது என்பதை சொல்ல வேண்டும் என்பதை நாம் இப்போது பார்ப்போம். தொழில் என்பது லக்னத்திற்கு 10வது வீடு, அதுதான் தொழில் ஸ்தானம். அந்த அதிபதி தான் தொழில்காரகன், அவன்தான் ஜீவனக்காரகன், அவன்தான் கர்மக்காரகன். அப்படிப்பட்ட அந்த தொழில்காரகன் அந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் யார் என்று முதலில் பார்க்க வேண்டும். அந்த லக்கணத்திற்கு 10ஆம் வீட்டு அதிபதி எந்த நிலையில் இருக்கிறார் என முதல் பார்க்க வேண்டும். அவர் லக்கணத்திற்கு 6, 8 வீடுகளில் மறையாமல் இருக்கிறாரா, நீசம் இல்லாமல் இருக்கிறாரா, வக்கரம் இல்லாமல் இருக்கிறாரா, ராகு கேதுகளிடம் கிரகணம் இல்லாமல் இருக்கிறாரா, சூரியனிடம் அஸ்தங்கம் இல்லாமல் இருக்கிறாரா என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். மெயினாக வக்கரம் இல்லாமல் அவர் இருப்பது சிறப்பு. அதே போன்று ஒரு தொழிலிலே இரட்டிப்பான வருமானங்களை கொடுக்கக்கூடியவர், கணிதத்தை குறிக்கக்கூடியவர், அனுசரித்து செல்லக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியவர் அவர்தான் புதன் பகவான். அந்த ஜாதகத்திலே புதன் பகவான் அறிவுத்திறமையை கொடுக்கக்கூடியவர், சூட்சுமத்தை கொடுக்கக்கூடியவர், தொழில் சூட்சுமத்தை கொடுக்கக்கூடியவர். அந்த புதன் பகவான் அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார், நல்ல நிலையில் இருக்கிறாரா, வக்கரம் இல்லாமல் இருக்கிறாரா, அஸ்தமனம் இல்லாமல் இருக்கிறாரா, நீச்சம் இல்லாமல் இருக்கிறாரா, அப்படி நீச்சம் இருந்தால் நீச்சம் அங்கே ராஜயோகத்தில் இருக்கிறாரா, இல்லை கிரகணம் கேது ராகுடன் சிக்கி கிரகணம் இல்லாமல் இருக்கிறாரா, அவருடைய நிலை என்ன என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். லக்கணத்துக்கு 6, 8 பங்குகள் மறையாமல் இருக்கிறாரா, இதெல்லாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக அவர் வக்கரம் இல்லாமல் இருக்கிறாரா என்பதை பார்க்க வேண்டும். சரி, இருவரில் ஒருவர் வக்கரமாக இருந்தால் அந்த தசா புத்திரவுடன் சொந்த தொழில் செய்யலாம். இருவருமே வக்கரமாக இருந்தால் அவர்கள் சொந்த தொழில் போகிறார். சரி, இருவருமே வக்கரம் இல்லாமல் ஒருவர் பார்த்து வருகிறார்கள், ஒருவர் வீடு பரிவர்த்தனை செய்கிறார், நட்சத்திர பரிவர்த்தனை செய்கிறார்கள். இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் அந்த புதன் பகவானுக்கு லக்கணத்துக்கு 10ஆம் தேதி தொடர்பு இருந்தால் அவர் தாராளமாக எப்பொழுது வேண்டுமானாலும் சொந்த தொழில் செய்யலாம். மற்றவற்றை நாம் அடுத்தது காண்போம். நன்றி, வணக்கம்.